காலங்காத்தால பியர் மகளை தண்ணியை குடிச்சிட்டு சட்டையா மாட்டிக்கிட்டு எங்கடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு யோசிப்பீங்க. வேற எங்கேயும் இல்லை, என்னோட ஜிம்மான பார்க்கூர் பாடுக்கு தான். நேற்று நைட்டு ஒழுங்காக சாப்பிடாதனால காலங்காத்தாலே வயிறு கவான்னு சொல்லிடுச்சு. அதனால் 2 தோசையை உள்ளே இறக்கிட்டு தான் ஜிம்முக்கே போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு பக்கம் சிலம்பம், இன்னொரு பக்கம் ஃப்ளிப்ஸ்னு எல்லாரும் வெறித்தனமாக ட்ரெயின் பண்ணிருந்தாங்க. அவங்கள பார்த்து செம வெறியானா இருங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டு 2 தோசை வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இது வேலைக்காகாது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீச்சிங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ளிப் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்து முடிச்ச அப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ நான் என்னோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் இன்னைக்கு ஃப்ளிப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணேன். தெரியும் நிறைய பேர் கேட்பீங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஃப்ளிப்ஸ் பண்ணுவீங்களான்னு. இல்லை, எல்லா நாளும் ஃப்ளிப்ஸ் பண்ணுவேன், ஆனால் வெள்ளிக்கிழமைனா கம்பல்சரியாக ஃப்ளிப்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு பேக் ஃப்ளிப்பும் ஃப்ரண்ட் ஃப்ளிப்பும் முடிச்சுட்டு ஒரு சைட் ஃப்ளிப் பண்ணேன். கால் ட்வைங்னு மேட்டுக்குள்ளே போய் மாட்டி நான் கீழே விழுந்துட்டேன். ஆனால் இவங்களை பாருங்க, என்னை பற்றி கவலைப்படாமல் மேட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்படி இருக்கணும். பார்த்தீங்களா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற மேட்டு மேலே எவ்வளோ பாசம்னு. அப்படியே திரும்பவும் அந்த சைட் ஃப்ளிப் பண்ணி அசிங்கப்பட்ட இடத்துலயே அசத்தலா லேண்டிங் பண்ணி கெத்தான் நின்னேன். இதை முடிச்சுட்டு அப்படியே ஓடி போய் ஒரு 360 டைவ் ரோல் பண்ணேன். பார்த்தா செம்ம க்ளீனாக பண்ணிட்டேன். அந்த நப்பாசையில் அப்படியே போய் ஒரு காக்ஸுரு பண்ணிடலாம்னு நினச்சேன். பார்த்தா லேண்டிங் ஒழுங்காக வரல. ஒரு 10-15 அட்டம் ட்ரை பண்ணி ஒரு வாடி கூட லேண்ட் ஆகல. அண்ட் அடிக்கிற வெயில்ல பாடி அப்படியே ட்வைங்கன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உடம்புல சுத்தமாக தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என் பைக்கு சத்தத்தை கேட்டு என் சிங்க கொட்டி நான் பார்க்கறதுக்காக ஸ்லோவாக கிரால் பண்ணிட்டு வந்தான். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படியே அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடினேன். விளையாடிக்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா எங்கள் மாமரத்தில் எக்கச்சக்கமாக மாங்காய் வந்திருக்கு. ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் பெருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 200 மாம்பழமாச்சு இந்த வாட்டி தேரும். ஸோ என்னோட இந்த மரத்தில் எவ்வளோ மாம்பழம் இந்த வருஷம் வரும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த ஆர்கானிக் மாம்பழத்தை ஃப்ரீயாகவே தரேன்.